ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி பகுதியில் ஒரு ஊனமுற்ற வாலிபரின் ஆத்மாவால் ஒரு குடும்பத்துக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை பற்றி தான் இந்த கதையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காரைக்குடி பகுதியில் நாகலிங்கம் என்ற நபர் வாழ்ந்துட்டு வராரு. இவரோட குடும்பம் ஒரு மனைவி, 2 பெண் பிள்ளைகளோடு வாழ்ந்துட்டு வராங்க. இவரது மனைவி பெயர் காவேரி. இவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் கலைவாணி, 2வது பொண்ணு பேர் சுகுணா. இந்த கலைவாணின்ற பெண் அந்த ஊர்லேயே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் 12வது வகுப்பு படிச்சுட்டு வராங்க. 2வது பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நாகலிங்கம் அவர் வாழ்கிற அதே பகுதியில் டெய்லர் கடை வச்சு நடத்திட்டு வராரு. இப்படி ஒரு நாள் கலைவாணி படிக்கிற ஸ்கூலில் அவள் 12th எக்ஸாமு நெருங்கி வரதுனால ஸ்டடி ஹாலிடேஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த ஸ்கூலில். அதாவது ஸ்டடி ஹாலிடேஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, பசங்க படிக்கிறதுக்காக எக்ஸாம் நெருங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாள் இல்லை 2 வாரம் அந்த மாதிரி லீவ் கொடுப்பாங்க. கொஞ்சம் பசங்க ரிலாக்ஸாக படிக்கிறதுக்காக அந்த கேப்பை ஸ்கூலில் இருந்தே கொடுப்பாங்க. கலைவாணி இந்த லீவில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு குரூப் ஸ்டடி மாதிரி நடத்தி படிக்க ஆசைப்படுறாங்க. இதை நம்ம நாகலிங்கம் அவர்கிட்ட தெரிவித்து அவரும் பர்மிஷன் கொடுத்து, சரி ஓகே 12th எக்ஸாமுக்காக கேட்குறா, அவள் படிக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்காக அவரும் பர்மிஷன் கொடுக்குறாரு. பர்மிஷன் கிடைச்ச அடுத்த நாள் நம்ம கலைவாணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட படிக்கிற ஒரு தோழி வீட்டுக்கு, அவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அவங்க தோழி வீட்டுக்கு போய் படிக்க போகிறாங்க. இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு 5 நாள் கண்டினியூஸாக மார்னிங் போகிறதும் ஈவினிங் ஒரு 5-5:30க்கெலாம் வீட்டுக்கு வரதும் இதையே வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க நம்ம கலைவாணி. ஒரு நாள் நம்ம கலைவாணியோட அப்பா நாகலிங்கம் அவர் தோழி இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு வேலை விஷயமா போகிறாரு. அப்போது தற்செயலாக நம்ம கலைவாணியோட தோழியை ரோட்டில் பார்க்குறாரு. என்னம்மா இங்கே வந்திருக்க? இல்லை அங்கிள், நான் கடைக்கு வந்தேன், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்க அம்மா காசு கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு போக வந்தேன் அங்கிள். நாகலிங்கம் உடனே நம்ம கலைவாணியை அவகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கலைவாணி எங்கம்மா, அவன் வீட்லேயே இருக்கா, எத்தனை மணிக்கு அவள் கிளம்புறா அப்படின்னு தற்செயலாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே ஷாக்கான நம்ம கலைவாணியோட தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிள் என்ன அங்கிள் சொல்கிறீங்க, அவள் தான் 3 நாளாக வரவே இல்லையா அங்கிள், ஒரு 2 நாள் 3 நாள் தான் வீட்டுக்கு வந்தா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இப்போ இன்றைக்கி வரைக்கும் வீட்டுக்கே வரல, நானும் ஏதோ உடம்பு சரியில்லை அதனால தான் வரல போலன்ட்டு நானும் எதுவும் விசாரிக்கல அங்கிள், ஃபோன் பண்ணி கூட கேட்கல, ஏன் அங்கிள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நாகலிங்கம் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆனாலும் தன்னோட பொண்ணு இந்த மாதிரி இங்கே வந்துட்டு போகிறான்னு தானே டெய்லி சொல்லிட்டு வரா, இந்த விஷயத்தை அந்த பெண் தோழிக்கிட்ட சொல்லலை. சரி ஓகேம்மா, நான் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நகர்ந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, இந்த மாதிரி அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க உங்களுக்கு தெரியாதா, உங்ககிட்ட தானே பர்மிஷன் வாங்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வரேன்னு தானே போனால், ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலைவாணியோட அம்மா சொல்கிறாங்க. இவர் பயங்கரமான கோவத்தில் இருக்கார். பொண்ணு ஏதோ தப்பான செயல் ஏதோ செய்கிறா, அதனால தான் அவள் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு படிக்க போகிறேன்னு பொய் சொல்லிட்டு எங்கேயோ ஊர் சுற்றுறா அப்படின்னு பயங்கர கோவம். அந்த கோவத்தோடையே கலைவாணி வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நாகலிங்கம். கரெக்டாக 5:30 5:45 ஆகுது. கலைவாணி வீட்டுக்குள்ளே நுழையிறா. நாகலிங்கம் சடனாக நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்குறா நம்ம கலைவாணி. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு நாகலிங்கம். உடனே அதுக்கு, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிச்சுட்டு தான்ப்பா வரேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பலார்னு ஒரு அடி அடிக்கிறாரு கன்னத்தில். என்கிட்டயே போய் சொல்கிறியா, இது என்ன பழக்கம், புது பழக்கம், எவன் கூட போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு நம்ம நாகலிங்கம். இதை கேட்டு கொஞ்சம் கூட பதட்டம் அடையாத நம்ம கலைவாணி என்ன பண்ணுறான்னா, கொஞ்ச நேரம் தலையை குனிஞ்சு அப்படியே நிற்கிறா. அதுக்கப்புறம் திருப்பியும் முடியை பிடிச்சி இழுத்து,
நான் கேட்குறேன்ல பதில் சொல்லு அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு கலைவாணி ஒரு விதமாக முறைச்சிட்டு கையை தட்டி விட்டுட்டு அவர் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு கம்முன்னு உட்காந்துடுறா. நாகலிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு முளைச்சி 3 இலை விடலை, இவளுக்கு எவ்வளோ கோவம் வருது, தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்கிறா. இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும், அவளை போய் இங்கே கூட்டிட்டு வா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. உடனே அதுக்கு கலைவாணியோட அம்மா என்ன சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளையை அடிக்காதீங்க, நான் பொறுமையாக கேட்டு சொல்கிறேன், கோவப்படாதீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அவள் நார்மலானோடனே நானே உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கலைவாணி ரூம்லேருந்து வெளியே வர மாதிரி தெரியல. ரொம்ப உச்சக்கட்ட கோவத்துக்கு போன நம்ம நாகலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அந்த கதவை பயங்கர வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கூட உள்ளேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை நம்ம கலைவாணிக்கிட்ட. ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு டைம் நைட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமில் இருந்து ஒரு மெல்லிய ஒரு ஆண் குரல் கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் கேட்குது. நம்ம நாகலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே என்ன ஏதோ ஒரு ஆம்பளை குரல் கேட்குது, யார் இது உள்ளே இருக்கா அப்படின்ட்டு பொறுமையாக அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ரூமே இருட்டாக தான் இருக்குது. அந்த கட்டில் பக்கத்தில் நம்ம கலைவாணி தலை குனிந்தபடி அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இவர் அங்கேருந்து கூப்பிட்றாரு, ஏய் கலைவாணி, எதுக்கு நீ ரூம் உள்ளே போய் இப்படி உட்காந்துட்டு இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கலைவாணி அந்த நேரத்தில் தன்னோட குரலை மாற்றி பேச ஆரம்பிக்கிறா. அந்த குரல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கனத்த ஆண் குரலாக இருந்திருக்கு. அதுவும் அந்த குரலில் இருந்து நம்ம கலைவாணி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறது என்னென்னா, இதுக்கு மேலே இவன் மேலே கையை வச்சனா உங்கள் குடும்பத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறா. தானாகவே அந்த ஜன்னல்கள் சாத்திக்குது. உள்ளேருந்து ஒரு குரல் மட்டும் வெளியே கேட்க ஆரம்பிக்குது, நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கர ஆங்காரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா நம்ம கலைவாணி. இவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப பதட்டமாகறாரு. அவங்க அம்மா ஓடி வந்து கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் இருக்க மூடி இருக்குது. இப்படியே இரவு 11:30க்கு மேலே ஆகுது. வெளியே வர மாதிரி தெரியல. நாகலிங்கத்துக்கு பயங்கரமாக கோபம் அதிகமாகுது. என்ன தான் இவளுக்கு ஆச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் கதவு தானாக திறக்க ஆரம்பிக்குது. உள்ளேருந்து கலைவாணி வரா. கலைவாணியோட உருவம் அந்த நேரத்தில் அவங்களோட பெண் மாதிரியே இல்லைன்னு குறிப்பிடுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கருப்பான மாதிரி. அவன் நட வந்து கொஞ்சம் வித்தியாசமாகுது. முதுகில் கூன் விழுந்தால் எப்படி இருக்கும், கூன் விழுந்தவங்க சில ஹேண்டிகேப்டெலாம் இருப்பாங்கள, பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு முதுவை சாய்ச்சி நடந்து வெளியே வரா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ இப்படி நடக்கிறா, மூஞ்செல்லாம் இவ்வளோ கருப்பாயிருக்கு, என்னதான் ஆச்சுன்னு தெரியலையேன்னு தலையில் அடிச்சுட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. இவ வெளியே வந்து திரும்பி நின்று நம்ம நாகலிங்கம் அவங்க அம்மா தன்னோட தங்கச்சி இருக்கால அவளையும் ரொம்ப உக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கிறா நம்ம கலைவாணி. அவங்கள பார்த்து திரும்ப நம்ம கலைவாணி என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, நான் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தேவையில்லாதது. இப்படி திரும்ப திரும்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது, வேறு ஏதாவது பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. நான் இப்போ இந்த பொண்ணு உடம்புல இருக்கேன், இந்த பொண்ணும் உயிரோடு இருக்க மாட்டா. என்ன தொல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு, எப்படி அந்த கூன் விழுந்த சில ஹேண்டிகேப்லாம் நடப்பாங்களோ அதே மாதிரி ஊனமுற்ற ஒரு நபர் எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி நடந்து அந்த ரூம்குள்ளே ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறா. தானாக அந்த கதவுகள் சாத்திக்குது. அந்த ரூமே இருட்டாக இருக்குது. ஆனால் கலைவாணி உள்ளே போய் அமைதியாக உட்கார்றா. அந்த வீடே மயான அமைதியாகுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத அவங்க பேரண்ட்ஸும் அந்த சுகுணான்ற தங்கச்சியும் பயங்கரமாக நடுங்கி போகிறாங்க. ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் விடிய காலையில் 4:30 மணிக்கு இவங்க 3 பேரும் ஏஞ்சி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இவங்க அம்மாவுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, இது சத்தியமாக இது நம்ம பொண்ணு கிடையாது, நம்ம பொண்ணு உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது, இதை நம்ம சரிப்படுத்தணும்னா நாம் கோப்புடை நாயகி அம்மன் கோயிலுக்கு போயே தீரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்ம கருப்பண்ண சுவாமியும் ஒரு முக்கியமான தெய்வமாக அந்த கோயிலில் ஒரு சன்னதி இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்டால் நம்மளுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் விடிய காலையிலேயே அந்த கோயிலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இந்த கோப்புடை நாயகி அம்மன் கோவில். கோயிலுக்கு போனதும் அந்த கருப்பண்ண சுவாமி சன்னதிக்கு போயிட்டு வெளியில் இருக்கிற பூசாரி காலில் 3 பேரும் போய் விழுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், என் பொண்ணோட வாழ்க்கையே அழிஞ்சிடும்னு எனக்கு பயமாக இருக்குது, தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பொண்ணை சரிப்படுத்துங்க, என் பொண்ணு உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து அதை சரி பண்ணணும் சாமின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அந்த கருப்பண்ண சுவாமி பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்
ஒரு நாள் வெயிட் பண்ணணும், எனக்கு இன்றைக்கி ஒரு யாகம் இருக்குது, அந்த யாகத்தை முடிச்சுட்டு தான் நான் எங்கேனாலும் வருவேன் சொல்லி அவர் கருப்பண்ண சுவாமி கால் அடியில் ஒரு சின்ன ஒரு பொம்மை, மரக்கட்டையால் ஆன ஒரு சின்ன பொம்மை, அந்த பொம்மையை கையில் கொடுத்து குழச்சி வச்ச மஞ்சளை ஃபுல்லாக அந்த பொம்மையில் தடவி குங்குமத்தை வச்சு ஒரு சின்ன மந்திரிச்ச கயிறை எடுத்து கட்டிட்டு இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் வைங்க, இன்றைக்கி நைட்டு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், இந்த பொம்மை அங்கே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு போக சொல்கிறாரு. நாளைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் நான் அவங்க வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியமும் பண்ணுறாரு. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு அன்றைக்கி இரவு வரைக்கும் அவங்க ஒரு பயத்தோடையே இருக்காங்க. ஆனால் அப்போ கூட கலைவாணி அந்த ரூமை விட்டு வெளியே வரல. ஆனால் அந்த ரூமில் ஒரு முனங்கல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்பப்போ அழுகிறதும் சிரிக்கிறதும் ஒரு மாதிரி சினுங்கல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டு ரணமாகுது அவங்களோட மனசு. நம்ம பொண்ணு உள்ள வேதனைப்படுறா, நம்மளால் வெளியே இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுறாங்க அவங்கள பெற்றவங்க. இப்படியே அன்னைக்கு இரவும் ஆகுது. இரவு 12 மணி கரெக்டாக அடிக்குது. சடனாக நம்ம கலைவாணியோட ரூம் திறக்க ஆரம்பிக்குது. சற்றும் இதை எதிர்பார்க்காத அவங்க பெற்றவங்க ஏஞ்சி நின்று அந்த ரூமையே பார்க்குறாங்க. அந்த ரூம்லேருந்து வெளியே வர நம்ம கலைவாணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தோற்றத்தில் வெளியே வராங்க. அவங்களோட முடிகளெல்லாம் ரொம்ப வருஷமாக பராமரிப்பே இல்லாத ஒரு நபருக்கு முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிக்கல்கள் நிறைந்து ஒரு மாதிரி அடர்ந்து காணப்படுது. அவங்களோட உடம்பில் ஒட்டு துணி இல்லை. அவங்களோட மார்பக பகுதியில் நகத்தால் கீறப்பட்டிருக்கு. கழுத்து பகுதியில் யாரோ கடித்த மாதிரி ஒரு தடயமும் இருக்குது. ரொம்ப கொடூரமாக வெளியே வந்து அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா நம்ம கலைவாணி. இதை பார்த்த நாகலிங்கம் தன்னோட இளைய மகள் சுகுணாவோட கண்ணை மூடிடுறாரு. அவரும் அந்த சைடு திரும்பிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுறாரு. ஏன் என் பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்குறாரு. என்னதான் வேணும் அப்படின்னு நாகலிங்கம் கேட்குறாரு திரும்பி நின்றுட்டு. அவங்க அம்மாவுக்கு அவளோட பொண்ணு அந்த ரத்த கரையில் ஒரு மாதிரி துணியே இல்லாமல் ரொம்ப கொடூரமாக நிற்கிறத பார்த்து அவங்க பயப்படலை, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் அதையும் மீறி உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி என் பொண்ணு கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த கலைவாணி உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொம்மையை இப்போவே வெளியே தூக்கி போடலைன்னா உன் பொண்ணு இங்கேயே ரத்த வெள்ளத்தில் செத்து போவா. அது உங்களுக்கு சந்தோஷமா? ஒழுங்காக அந்த பொம்மையை தூக்கி வெளியே போடுங்க. இதுக்கப்புறம் எந்த சாமியார்கிட்டையும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதை கேட்டு அவங்க தன்னோட பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி அந்த பொம்மையை தூக்கி வெளியே போட்ட அடுத்த செகண்ட் நம்ம கலைவாணி அந்த ரூம்ல இருந்து சரட்டுன்னு வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த வீட்டில் காணாமல் போகிறா. தன்னோட மகளை, அதுவும் வெறும் 12வது படிக்கிற அந்த பொண்ணை இந்த நிலமையில் அவங்க அப்பா பார்த்ததுக்கப்புறம் அவரால் அவரோட துக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப வேதனைப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை எப்படி தான் நம்ம தடுக்க போகிறோன்னு தெரியாமல் அவங்க ஊருக்குள்ளே போய் வீதி வீதியாக கலைவாணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சில பேர் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை என் பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி காணாமல் போயிட்டா, வீட்டிலேருந்து அதான் தேடிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஆமாம் இந்த சைடு ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாமல் சரட்டுன்னு போனாங்க அப்படின்னு சில பேர் நம்ம நாகலிங்கத்துக்கிட்ட குறிப்பிடுறாங்க. இதனால் நாகலிங்கம் ரொம்ப பயந்து போகிறாரு. ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம கலைவாணி எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே பயந்து போன நம்ம நாகலிங்கம் விடிய தேடுறாரு. காலையில் 5 மணிக்கெலாம் அந்த கருப்பண்ண சுவாமியோட பூசாரியை போய் பார்த்து திருப்பியும் காலில் விழுறாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நைட்டு ஆச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில சாமி அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நான் கொடுத்த பொம்மை வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்ம நாகலிங்கம், இல்லை அந்த பொம்மையை தூக்கி போடலன்னா என் பொண்ணை கொன்னுடுவேன்னு மிரட்டிச்சு அந்த ஆத்மா, அதனால் நாங்கள் வெளியே தூக்கி போட்டோம், உடனே அது வீட்டை விட்டு சரட்டுன்னு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே நம்ம கலைவாணியை காணோம், நாங்கள் என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பேயை எங்கேயுமே போக விடாமல் பண்ணுறதுக்காக தான் அந்த பொம்மையை கொடுத்தேன். அது ஒரு கட்டு மாதிரி, உங்கள் வீட்டை சுற்றி அந்த கட்டு இருந்திருக்கும், நீங்கள் அதை உள்ளே வச்சுருந்தா அந்த கலைவாணி உடம்புல இருக்கிற ஆத்மா கலைவாணி உடலோடு சேர்ந்து வெளியே போயிருக்காது, நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி விடிய காலையில் 6 மணிக்கு
மணிக்கே இவங்களோட வீட்டுக்கு வராங்க. கலைவாணி நேற்று இருந்த, அதாவது 2 நாளாக இருந்த அந்த ரூம்குள்ளே போயிட்டு அமர்ந்து கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சடனாக நம்ம பூசாரி வந்து கண்ணை திறந்து, இதுக்கப்புறம் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்கள் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து, என் பின்னாடியே வாங்க, என் பையன் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் 4 பேரும் சேர்ந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. நம்ம பூசாரி ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் போயிட்டு, அதுவும் ஊர் எல்லையில் இருக்கிற சுடுகாட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. இவர் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாருன்னு மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. சடனாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பூசாரி என்ன பண்ணுறாருன்னா சுடுகாட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே எரிமேடன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் பிணங்களில் எரிப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு சமணம் போட்டு உட்கார ஆரம்பிக்கிறாரு. உட்காந்து அவர் கையில் இருக்கிற ஒரு பொம்மையை அங்கே எரி தகனத்தில் அந்த கரிகள்லாம் இருக்கும், எரிஞ்ச எலும்புகள்லாம், அதுக்கு நடுவில் வச்சுட்டு கண்ணை மூடி ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கே ஒரு விதமான மயான அமைதினே சொல்லலாம். மயான அமைதி நிலவும் போது அதை விட பயங்கரம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நேரத்தில் லேசான ஒரு காற்று அடிக்க ஆரம்பிக்குது. பொறுமையாக அந்த காற்று நம்ம பூசாரியை நோக்கி அடிக்க ஆரம்பிக்குது. பூசாரி மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்ம கலைவாணி அந்த இடத்துல நம்ம பூசாரிக்கு நேராக வந்து நிற்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் அந்த பூசாரி நம்ம கலைவாணியை பார்த்து சொல்கிற விஷயம், நான் உன்னை இங்கே வர வச்ச காரணம் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க தான். நான் இங்கே இருக்கிற சுடுகாட்டு முனியை வேண்டி என் உடம்புல இறக்கி அவர் இங்கே வந்தாருன்னா உன்னோட ஆத்மா துடிக்க இந்த சுடுகாட்டிலேயே சாம்பலாகும். அதுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த கலைவாணி உடம்புல இருக்கிற ஆத்மா கிட்ட நம்ம பூசாரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த ஆத்மா சிரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பூசாரி அவரோட மந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம சுடுகாட்டு முனியை கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சுடுகாட்டு முனி நம்ம பூசாரி உடம்புல வந்து சும்மா அப்படி ஆக்ரோஷமாக அப்படி ஒரு திமிரிட்டு பயங்கரமாக கத்துது. ஏய், நான் இங்கே இருக்கிறேன், ஏன் முன்னாடியே சிரிக்கிறியா அப்படின்னு நம்ம சுடுகாட்டு முனி பூசாரி உடம்புலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு குரலில் அந்த பேயவே ஆடி போக வைக்கிற அளவுக்கு அந்த சவுண்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டு நம்ம கலைவாணி அந்த இடத்துல இருந்தால் அப்படியே கீழே வந்து நிற்க ஆரம்பிக்கிறா. நம்ம பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, பூசாரின்னு சொல்லக்கூடாது, நம்ம பூசாரி உடம்புல இருக்கிற அந்த சுடுகாட்டு முனி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற காவி துணியை எடுத்து அந்த பொண்ணு மேலே போத்துங்கன்னு சொல்லி ஒட்டு துணி இல்லாமல் நிற்கிறத உணர்ந்த நம்ம சுடுகாட்டு முனி ஃபஸ்ட்டு அந்த துணியை எடுத்து அவள் மேலே போத்த சொல்கிறாரு. அந்த துணியை எடுத்து போத்துன அதுக்கப்புறம் மண்டி போடு அப்படின்னு சொல்கிறாரு. அது மண்டி போட்டு உட்கார ஆரம்பிக்குது. யார் எதுக்கு இந்த பொண்ணோட உடம்புல பூந்து அந்த பொண்ணை இவ்வளோ கொடுமை பண்ணி நாசம் பண்ணி வச்சுருக்க, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு நம்ம சுடுகாட்டு முனி. அதுக்கு அந்த சைட்லேருந்து கலைவாணி உடம்புலேருந்து அந்த ஆத்மா சொல்கிறது, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே செத்து போனேன். நான் ஒரு ஊனமுற்ற வாலிபன், எனக்கு 29 வயசாகுது. எனக்கு சாகிற வரைக்குமே கல்யாணம் ஆகலை. எனக்கு பார்த்த பொண்ணுங்கள்லாம் என் உடலில் இருக்கிற ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணியும் கேலி பண்ணியும் என்னை அசிங்கப்படுத்தியும் அந்த அவமானம் தாங்க முடியாமையே நான் 29 வயசுலேயே விஷம் குடித்து இறந்து போயிட்டேன். நான் இந்த இடத்துல ஒரு தீராத ஆசையால் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இந்த பெண் இந்த சுடுகாட்டு ஓரம் இருக்கிற காம்பவுண்டு ஓரத்தில் இருக்கிற சப்பாத்தி கள்ளி பழம் அதுன்னு சொல்லுவாங்க, ஊர் சைட்லாம் கிடைக்கும், அந்த பழத்தை எடுத்து சாப்பிட இந்த சுடுகாட்டு காம்பவுண்டோட ஓரத்துக்கு வந்தால் அந்த நேரத்தில் தான் என்னோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லி நான் இந்த உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணேன். தயவு செய்து இந்த உடம்புலேருந்து என்னை பிரிச்சிடாதீங்க, நானே கொஞ்ச நாளில் என் ஆசைகளை தீர்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம சுடுகாட்டு முனிக்கிட்ட அந்த ஆத்மா கேட்குது. உச்சக்கட்ட கோவத்தில் இருந்த சுடுகாட்டு முனி, ஏன் கிட்டேயே இவ்வளோ தைரியமாக நீ கேட்குறியான்னு ஒரு விபூதியும் அங்கே இருக்கிற சாம்பலையும் எடுத்து அந்த கலைவாணி உடம்புல போடுறாரு. அப்படியே உடம்புலாம் எரியுதுன்னு கத்திக்கிட்டு அந்த ஆத்மா கலைவாணி உடம்புலேருந்து வெளியே வந்து தனியாக உட்காந்துருது. உடனே சுடுகாட்டு முனி திரும்பி அப்படி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அந்த பார்வையிலே புரிஞ்சுக்கிறாரு நாகலிங்கம். உடனே தன்னோட பெண்ணை அணைச்சி தூக்கிட்டு வந்து ஓரமாக உட்காந்துக்கிறாரு. அடுத்த செகண்ட் நம்ம சுடுகாட்டு முனி என்ன சொல்கிறாருன்னா, நீ புதஞ்ச இடத்துல போய் பள்ளத்தை தோண்டி அங்கேருந்து உன் உடம்புலேருந்து ஒரு விரலை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வர அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. குலை நடுங்கி
போன அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா விறுவிறுவிறுன்னு ஓடுது. அங்கேருந்து நம்ம நாகலிங்கம், அவங்க மனைவி, அவங்க அந்த தங்கச்சின்றாங்க சுகுணா, இவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க. கண்ணுக்கே அந்த உருவம் போனது தெரியல. ஆனால் சிறிது தூரத்தில் ஒரு குழி தானாக தோண்டப்படுது. இதை பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த குடும்பமே. சிறிது நேரத்தில் அந்த குழி தோண்டப்பட்டு அந்த ஆத்மாவோட உடலானது அங்கே தான் தகனம் செய்யப்பட்டிருக்கு. அங்கேருந்து ஒரு விரலை அதுவே பிச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம சுடுகாட்டு முனிக்கிட்ட முன்னாடி வச்சுட்டு அப்படியே மண்டிக்கிட்டு பயங்கர நடுக்கத்தில் உட்காந்துருக்கு. இவர் நம்ம சுடுகாட்டு முனி என்ன பண்ணுறாருனா, நம்ம பூசாரி உடம்பு மூலமாக அவர் கொண்டு வந்த அந்த பொம்மையில் அதோட பாதத்துக்கு கீழே இந்த விரலை காட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன விறகு சொல்லிகள்லாம் போட்டு அந்த பொம்மையை அது மேலே வச்சு, இதுக்கப்புறம் நீ இந்த சுடுகாட்டு உள்ளே உன்னோட ஆத்மா சாந்தி அடையும். இதுக்கப்புறம் உன்னால் இந்த 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 ஏரியாவிலையும் சரி இந்த உலகத்துலேயும் சரி யாருக்குமே தொல்லை வராதுன்னு சொல்லி ஒரு கற்பூரத்தை கையில் ஏற்றி ஏதோ ஒரு இதை சொல்லி அப்படியே போடுறாரு. போயிடு அப்படின்னு கத்திட்டு சுடுகாட்டு சாமி பூசாரி உடம்புலேருந்து அப்படியே வெளியே வராரு. அவர் வெளியே வந்த அடுத்த செகண்ட் இந்த இடத்துல அந்த பொம்மை மேலே வச்ச நெருப்பு பயங்கரமாக கொழுந்து விட்டு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. இதை கண்கூட பார்த்த நம்ம நாகலிங்கம் பயந்தே போகிறாரு. அந்த ஆத்மா அந்த சுடுகாட்டு அந்த எரிமேடையிலேருந்து ஒரு தூசி மாதிரி அந்த இடத்துலேருந்து கரைஞ்சி போகிறத கண்கூட அந்த குடும்பமே பார்க்குது. இதுக்கப்புறம் நம்ம பூசாரி ஏஞ்சி அந்த எரிமேடையிலேருந்து கீழே வந்த உடனே இந்த குடும்பமே போய் அந்த கலைவாணியை அவரோட காலடியில் போட்டுட்டு, என் குடும்பத்தை காப்பாற்றிட்டீங்க சாமி, சத்தியமாக இதை என் வாழ்நாளில் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாரு. அதுக்கு அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நீ கையெடுத்து கும்பிட வேண்டியது என்ன இல்லை, அந்த சுடுகாட்டு முனியை எக்காரணத்து கொண்டும் அவருக்கு படையல் போட்டு அவரை கும்பிட மறந்துடாத, நாளைக்கு நான் சொல்கிறத அப்படியே பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாளைக்கு காலையில் கலைவாணியை தலைக்கு ஊற்றிட்டு, தலை ஈரம் காயவே கூடாது, தலை ஈரம் காயக்கூடாது, அந்த நனைஞ்ச முடியோட சுடுகாட்டுக்கு உள்ளே நம்ம சுடுகாட்டு முனி இருக்கிற சிலை பக்கத்தில் அவருக்கு படையலை போட்டுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அந்த கற்பூரம் அணையிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்காம சுடுகாட்டுக்கு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அந்த வாசல் பகுதியில் சுடுகாட்டு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த வாசல் பகுதியில் கலைவாணியோட உச்சியிலேருந்து நல்லா சுருட்டி முடியை பிச்சு அந்த வாசலில் தூக்கி போட்டுட்டு துப்பிட்டு அந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அந்த பூசாரி சொன்ன மாதிரியே அடுத்த நாள் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு அந்த சுடுகாட்டை விட்டு திரும்பி பார்க்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் கேட்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.